அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு கடல் அலையை போல் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்பொழுதே இங்கே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அண்ணன் செந்தில் பாலாஜி தெற்கு தொகுதியில வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படுவார் என்கிற விவரம் தெரிந்த உடனேயே அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த பிஜேபியை சார்ந்த பாரதி அவர்கள் வடக்கே நோக்கி சென்று விட்டார். ஆக தோல்வி அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். செந்தில் பாலாஜி அவர்களை வெல்ல முடியாது என்பதை ஒப்புக்கொண்டு பிஜேபி அன்றைக்கு நடையை கட்டிவிட்டது. அடுத்தபடியாக இன்றைக்கு நிர்வாக ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய தளபதியார் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பள்ளி செல்லுகின்ற குழந்தைகளுக்கு காலையிலே இலவச உணவு, மதிய உணவு தந்த காமராஜரை நாம் மறக்க முடியாது. உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு காலையிலேயே இலவச உணவு வழங்கிய ஒரே தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய தலைவர் தான் அந்த சாதனை செய்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரே நாள் இரவிலே நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் அறிவித்தார், மறுநாள் காலையில் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று மக்களை நடுத்தருவில் நிற்க வைத்து விட்டவர் பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் அண்ணன் நம்முடைய தளபதியார் அவர்கள் ஒரே நாளிலே அறிவித்தார். மறுநாள் யாருக்கும் அறிவிப்பு கூட இல்லை. ஒவ்வொருவருடைய தாய்மாருடைய அக்கவுண்டிலும் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட வரலாறு என்று சொன்னால் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த நிர்வாக திறமைக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே ரோட்டில் நிற்க வைக்கக்கூடிய பிரதமர் மோடி வேண்டுமா, அல்லது நம்முடைய வீட்டில் 5000 வரவைக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் இங்கு ஒரு எடுபடியாக, ஒரு டம்மி பீஸாக தான் இருக்கிறார். நடைபெறுகின்ற போட்டி என்பது இங்கு மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான போட்டியாக தான் இருக்கிறது தவிர எடப்பாடியில் சீன்லே கிடையாது. இன்னொருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு ஈரான்ல இன்னைக்கு குத்து குத்தா குண்டுகள் போட்டு குழந்தைகளை கொள்றாங்களே, அதுதான் பாசிசம். நான் சொல்றேன்னா உன் நாட்டு மேல குண்டு போடுவேங்கிறான். அதே மாதிரி நான் சொல்றதை கேட்கிறேன்னா உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன், இந்தி படிக்கலன்னா உனக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதான் பாசிசம். ஆனால் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கு வித்தியாசம் தெரியாதவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளன் நினைக்கிறானா, அதை விட கொடுமை எதுவும் இருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழ்நாட்டில் 200 அல்ல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே நம்முடைய திமுக கூட்டணி வெல்லப் போகிறது. மறுபடியும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற நீங்கள் உதயசூரன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என இருகரம் கொட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.